இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருமணம் பண்ணுவது பைபிள் படி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் படி அது தப்பே கிடையாது. பைபிள் படி திருமணம் பண்ணுவது தான் சரி. ஏன்னா வேதம் சொல்லுது மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு மல்கியா 2:15 இருக்கு. அப்படி இருக்கும்போது நோவா காலத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறது ஒரு பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எது பாவம், இந்த திருமணத்தில் எது பாவம், நோவா காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. இந்த வசனத்துல தேவபுத்திரர் அல்லது தேவகுமாரர் அப்படின்னு இருக்கு. இந்த தேவகுமாரர் யார்? நிறைய பேர் இந்த தேவகுமாரர் அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. தேவ தூதர்கள் வந்து மனுஷகுமாரத்திகளை, அந்த பூமியில் உள்ள மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அந்த தேவகுமாரர் அதாவது தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணைகிறாங்க. அடுத்து அவங்க அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கத்தையும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, அதனால ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படிம்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது ராட்சதர்கள் பிறந்தார்கள் இல்ல, அக்காலத்திலே ராட்சதர்கள் பூமியில இருந்தார்கள் இருக்கு. அப்போ ராட்சதர்கள் இவங்களுக்கு பிறந்தவங்க கிடையாது. சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு சொல்றேன். தேவ தூதர்கள் வந்து மனுஷங்களோட இணைய முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கு இயேசு பதில் தெளிவா சொல்றாரு. நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பனையும் இல்லை, நாம் தேவ புத்திரர் போல இருப்போம். தேவ புத்திரர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அப்ப இந்த தேவகுமாரர்கள் யார்? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு மாம்சம், அவர்கள் ஆவியின் ஸ்டேட். அந்த ஆவியின் ஸ்டேட்டோட மாம்சத்தோட கூட இணையவே முடியாது. இது ஒரு பேசிக் ஒரு அறிவு. அப்படி இருக்கும்போது இங்க தேவகுமாரர்னு யாரை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் தேவகுமாரர். எப்படி அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பரிசுத்தாவை பெற்ற நாம ஆவிக்குரியவர்கள்னு சொல்றோம். நாம என்ன ஆவியில இருக்கிறோம்? பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறார், ஆனா நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேரு விசுவாசின்னு பேரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவகுமாரர்னு பேர். அந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்றது கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இதுதான் அன்னைக்கு பாவமாக இருந்தது.